அல்லவே முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல நீ தப்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த vlog பார்த்தேன் நான். இப்போ டேக் யூ டு மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீ அழைச்சின்னு போய் உன்னுடைய அந்த பிட்லாம் பார்த்தேன். எல்லா நாய்களும் உன்னை வந்து கொஞ்சிடாத. நான் யோசிச்சேன், ஃப்ரெண்டு மேலே ஏதோ என்ன சேத்தனை பத்ரிய இன்னும் நிறைய பேர் இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு, அவங்களெல்லாம் காட்டுவான்னு பார்த்தா இவன் பட்டவே நாயை காட்டுறானடா அப்படின்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் ஓகே, நாய்க்கு அப்புறம் சாயை காட்டினேன். அது இவர் இல்லைங்க, அது எங்க இருக்காரு பாருங்க, இவரு பாஸ்கர் எப்படி நிமிந்து உட்காந்துக்கிறான். நான் தான் பார்த்தோங்க சார் கிண்டல் பாடு. இவர் எனக்கு தெரியாதா? எங்கேயோ போயிட்டீங்க. அவர் தானே சிவாஜி. பெரியப்பா வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் எடிட்டர் எம் உமாநாத் ராவ்னு. எம்ஜிஆருடைய உலகம் சுற்றுவாளிவன், சிரித்து வாழ வேண்டும், மீனவன் நண்பன், எக்கச்சக்க படங்கள். அது மாதிரி மோட்டார் சுந்தரம் பிள்ளை, எல்லாம் அவர் எடிட் பண்ண படம். ரஜினிகாந்த் மேடம் அவங்க வீட்டுல ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அங்க கல்யாணம் ஏதாவது நடந்தா அதுக்கு முன்னால சங்கீத் இந்த மாதிரி ஷோஸ் இருக்கும், ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். 4 வருஷம் கிட்டத்தட்ட 92 to 96 அவருடைய எல்லா ஃபாரின் ஷோலையும் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி மெயின் சிங்கர்ஸ். ஹாய், வெல்கம் அகெயின் டு அபிஷேக் vlogs. வாழ்க்கையில் நண்பர்கள் ரொம்ப முக்கியம். நண்பர்கள் எல்லாம் வாழ்க்கையிலன்னு சொல்லுவாங்க. நான் சென்னைக்கு வந்த பிறகு என் கூட நடித்த, நான் சந்தித்த ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர், இன்னும் சொல்லப்போனால் இஸ் லைக் மை எல்டர் பிரதர், மை ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். அவரை பார்க்க போகிறோம். நான் வரேங்கிறது ஆக்சுவலி அவருக்கு தெரியாது, சும்மா ஹிண்ட் கொடுத்தேன். யாருங்கிறத நீங்கள் வந்து பாருங்க கூட, சரியா? வெல்கம். நான் சென்னைக்கு வந்து சினிமாவுக்கு வந்து சீரியல் நடிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு கேரக்டரோட பரிச்சயம் ஆச்சு. அந்த கேரக்டர் தான் நீங்க பாத்தீங்க. அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் பல பரிணாமங்கள் தெரிய வந்தது. தட் இஸ் அ சிங்கர், தென் ஹி பிகம்ஸ் அ ப்ரொடியூசர், தென் ஹி பிகம்ஸ் அ டைரக்டர். பட் அபவ் ஆல் எனக்கு இண்டஸ்ட்ரியில ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மி, எல்லாம் அக்வைண்டன்ஸ் தான். இந்த ஃப்ரெண்டு லிஸ்ட்ல என் லைஃப்ல நான் சென்னையில சந்திச்ச ஒரு டாப் லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் 1 ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா, மீதி 2-3 பேரை பத்தி சொல்லும்போது அவங்க கோவப்படுவாங்க. பட் பரவாயில்ல, எனக்கு உண்மை சொல்லிதான் பழக்கம். அதனால ஐ கேன் ப்ராப்ளி சே அதர் தென் மை ஃபேமிலி ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஹீஸ் பீன் அ கைட், ஹீஸ் பீன் அ சப்போர்ட் பில்லர். நிறைய சொல்லலாம் அவனை பத்தி. ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நான் ரொம்ப காமெடியா பேசுவான் இல்ல சார்? தேங்க்யூ. அப்படி ஆக்சுவலா அவங்க கூட சண்டை போடணுன்றதான் நானு. அல்லவே முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல நீ தப்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த vlog பார்த்தேன் நானு. இப்ப டேக் யூ டு மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீ அழைச்சின்னு போய் உன்னுடைய அந்த பிட்லாம் பார்த்தேன். எல்லா நாய்களும் உன்னை வந்து கொஞ்சிடாத. நான் யோசிச்சேன், ஃப்ரெண்டு மேலே ஏதோ என்ன சேத்தனை பத்ரிய இன்னும் நிறைய பேர் இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு, அவங்களெல்லாம் காட்டுவான்னு பார்த்தா இவன் பட்டவே நாயை காட்டுறானடா அப்படின்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் ஓகே, நாய்க்கு அப்புறம் சாயை காட்டினேன். அது வரைக்கும் ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ. இல்ல, நாய்க்கு அப்புறம் சாயை காட்டினதுக்கான காரணம் என்னன்னா, சாய் எந்த அளவுக்கு எனக்கு விசுவாசியா இருந்தாலும் அதே அளவுக்கு அந்த நாய்க்கும் விசுவாசியா இருக்குங்கிறதா ஒரு விஷயம். மத்தவளை காமிக்கலாம், நாய் காமிச்சவங்க சாயை பார்க்க வந்துட்டேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம தியேட்டர்ல படத்துல டைட்டில் வரும்போது பார்ப்போம்ல, முதல்ல ஆசையா அடுத்த பேர் இருந்ததா, அடுத்த பேர் இருந்ததா, கடைசியே ஒரு லாஸ்ட் கார்டு வரைக்கும் இருக்காது. அந்த மாதிரி இன்னும் அப்படி விட்டா நம்மள டீல் அப்படின்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ. என் மானத்தை காப்பாற்றியதற்கும் நீ திட்டிலேருந்து காப்பாற்றப்பட்டதுக்கும் நன்றி. பட் ஆனஸ்டா எனக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு வெரி ஸ்பெஷல் பர்சன் டு மீ ஆல்வேஸ். அண்ட் இது வந்து வைசி வெர்சா. தேங்க்யூ. இது வந்து என்னன்னா திடீர்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம். நம்ம நிறைய நாளா பேசிட்டு இருக்கோம், பட் திடீர்னு ஒரு ஸ்பார்க் வந்து ஸ்டார்டட் திஸ் ப்ராசஸ். இது வந்து ரொம்ப கேஷுவலான விஷயம். திஸ் நோ கொஸ்டின் ஆன்சர். நான் பதில் சொல்லி அப்படிலாம் கிடையாது. பட் ஒரு சின்ன சின்ன தெரியாத விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து நீ சிங்கருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீ வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு சிங்கர்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும்.
சரி, அவங்களாம் அந்த சிங்கர் நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படி ஆக்டர் நினைச்சிட்டு வச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ஆக்டரா தன்னை நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒத்துக்கிறானா? அதான் சார் முதல்ல உண்மையை மட்டும் மறைக்க மாட்டேன். இந்த 30+ இயர்ஸ் ஆர்கெஸ்ட்ரா நடத்துற அதெல்லாம் ஓகே. பட் சாய் உள்ள ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் இருக்கான், சாய்க்குள்ள ஒரு யோகிக் மாஸ்டர் இருக்கான். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இது எப்படி இந்த திடீர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அது வந்து என்னன்னா, இப்போ ஃபார்ச்சுனேட் ஆர் அன்பார்ச்சுனேட் சம்பந்தப்பட்ட ஆளே எதிர்க்க இருக்கும்போது ஏதோ அவங்க பேசி வச்சுட்டு இந்த கேள்வி அபி கேட்கறான், சாய் வந்து சொல்றான்ற மாதிரி ஆயிடும். ஆனா உண்மையை சொல்றேன், இல்ல ஐ டெல் யூ ரீசன். நிறைய ஐ திங்க் நம்ம பேர்ல சொன்னது இல்லை, இதனா நீன்றதால சொல்றேன் நான். ஏன்னா இந்த விஷயம் கூடுமான வரைக்கும் நான் வந்து டிஸ்கஸும் பண்றது இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸையும் யூஆர் ஜென்ரலி அட்வைஸ் நாட் டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் வித் அதர்ஸ். ஏன்னா இதுல இன்வால்மெண்ட் இல்லாதவங்களுக்கு ஒண்ணு என்னடா புழுறான் அப்படின்ற மாதிரி ஆயிடும், இல்ல ஒரு நம்ப முடியாதா இருக்கேன்னுவாங்க, இல்ல மிராக்கிள்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ யூ நோ பெட்டர் தென் மீ. ஐ நோ யூ ஆர் ஆல்சோ என்ன சொல்றது ஸ்ட்ராங் யோகிக் பர்சனாலிட்டினே. ஸோ எனக்கு நீ ஒரு தடவை ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகின்னு ஒரு புக்கு ஒரு பர்த்டே கொடுத்தேன். ஓகே ஓகே 2007 என்னமோ வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனேன். யூ மேக் இட் அ பாயிண்ட் டு கம் டு மை ஹவுஸ் ஆர் டு த ஷூட்டிங் பிளேஸ் வேற வேற ஷூட் வந்து ஒரு ஷர்ட்டு இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போறது யூஸ்வலா நீ பண்ணுவேன். அது நான் யாரும் வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பார்த்துட்டு அதெல்லாம் காஸ்ட்லியா வேற ஆயிடுச்சு. அப்புறம் இன்ஃபேக்ட் ஒரு தடவை ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்கேன் நான் பர்த்டே போது. ஸோ அப்போ ஒரு வருஷம் நீ அதை கொடுத்த, அதை வாங்கி நான் பார்த்துட்டு அப்ப இருந்த சாயே வேற. இது என்னடா எதுக்கு நம்ம கிட்ட இந்த புக்கை கொடுக்குறான், என்ன நீ எங்கேயோ கொடுத்த புக்கை நமக்கு கொடுக்குறானா என்னன்னு புரியவில்லை. தூக்கி வந்து மயிலாப்பூர்ல இருந்த வீட்டுல பரம்ல கடாசினது தான். 2010 வரைக்கும் அந்த புக்கு ஞாபகத்துல கூட இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சடன் பவர் கட்டு. அப்போ நம்ம வீட்டுல அந்த ஜெனரேட்டர் எல்லாம் கிடையாது, மினி ஜெனரேட்டர் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் புக் எல்லா புக்ஸும் படிப்பேன். ஸோ இருக்கிற புக்கெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. சரி ஏதோ புக் கொடுத்தானே எடுத்து படித்தேன். நீ சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் அவுட் ஃப்ரம் தட் புக். அது படிச்ச உடனே ஒரு தேடல் வந்தது. ராஞ்சியில ட்ரை பண்ணி அந்த யோகாடா சத்சங்களை சேரலாமான்ட்டு ட்ரை பண்ணேன். பட் அங்கேருந்து எனக்கு சரியான மெயில் கம்யூனிகேஷன் இல்லை. லக்கிலி எனக்கு வந்து அங்கேருந்து ஆனந்தா சங்காலன்னு எங்க குருஜி ஸ்டார்டட் கம்மிங் அண்ட் டேக்கிங் லெசன்ஸ். இப்போ ஆக்சுவலி ஆனந்த சங்கால இருக்கு. 15 2013 I took my first கிரியா. It's more or less 12 years. அப்போ எவ்வளவு கிரியா முடிச்சிருக்கு? 4 கிரியா முடிச்சிருக்கேன். ஓகே. And are you a master or a teacher passing on? No, I will say that I'm still a learner only. இல்ல அது ஓகே. பட் இது பாஸ் பண்ண ஒவ்வொரு ஆசிரமம் வந்து நீ இல்ல எப்படின்னா இங்க ஒரு 4 இது இருக்கு. either you should go as a பிரம்மச்சாரி or நீ வந்து growth இருக்காது நயா சுவாமி அப்புறம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் அந்த இதுக்கு போல. நான் வீட்டுல இருந்து ஒரு சம்சாரி லஹரி மகாசாய மாதிரி ஒரு சம்சாரியா இருந்து எப்படி how can you conduct yourself with this அந்த கண்டென்ட்மெண்டோட இருக்கேன் நான். பட் நாலேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதா என்னோட ஒரு விஷயம். அது நீ ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கியோங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. இல்ல ஸ்ப்ரெட் நான் பண்ண எப்படி பண்றேன்னா என்கிட்ட யாராவது பேசும்போது யூ நோ தட் ஐ எம் கேன்சர் சர்வைவர். அது நிறைய பேருக்கு அது தெரியாது. சாய் இஸ் கேன்சர் சர்வைவர். அண்ட் அது வந்து என்னோட லைஃப்ல மோஸ்ட் ஹாரிபிள் டே when I got to know that he had collapsed. எனக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சண்டே. நான் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு சாயோட ஹாஸ்பிட்டல் இருந்தேன். எனவே அது டிசைட் தி பாயிண்ட் கமிங் பேக். யா ஸோ அப்போ எனக்கு அது மாதிரி தான் சர்ஜரி முடிஞ்சு ஒரு சின்ன பிரச்சனை ஆகி உடனே பேக் டு பேக் இன்னொரு சர்ஜரி பண்ணி சான்சஸ் ஆஃப் சர்வைவல் 60-40 சொல்லி யூ பெட்டர். அப்போ வந்து அது முடிஞ்சு வெளியே வந்த பிறகு அப்பதான் இந்த கிரியா இதுல நான் வந்து கொஞ்சம் இன்னும் தீவிரமா இறங்கின பீரியட். 2-3 years 4 yearsக்கு அப்புறம் போய் பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அது ட்ரேசஸே இல்லை. அண்ட் ஐ didn't underwent even கீமோதெரப்பி ரேடியாலஜி கூட போறேன். நான் சர்ஜரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா மாத்திரை கிடையாது, மருந்து கிடையாது. 3 yearsல அது இருந்த சோடே இல்லாம போயிடுச்சு. சூப்பர். அந்த டாக்டரே பார்த்து கேட்டாரு, நீங்க எந்த சாமி கும்பிடுறீங்க அப்படின்னாரு ஃபர்ஸ்ட் கேள்வி. சொன்ன அப்படிலாம் இல்லை சாமி, I have do and practice kriya and practice. Things saved you. There's no trace.
ஏன்னா அப்போ வருஷம் எடுத்துட்டு போய் காட்டணும் பெட் ஸ்கேன். ஏன்னா நீங்கள் வர கூட தேவையில்லை, ஆல்ரைட் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னா. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விஷயம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான். தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டம் இல்லை, உடம்பு சரியில்லைன்னு வரும்போது, ஸோ அந்த மாதிரி ஐ கேன் ஸ்ப்ரெட் த மெசேஜ். பட் என்ன ஒன்றுனா, இது ஒரே ப்ராப்ளம், அவங்களுக்கு இருக்கிற பிலீஃப் இருக்குல்ல, அது அவங்க தானே டிசைட் பண்ண முடியும். நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஒருத்தர்கிட்ட போய். இல்ல ஃபோர்ஸ் பண்றது அது கேட்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு இந்த கிரியா எங்க செய்யணும். நம்ம தலைவர் எல்லாரும் சொல்லிட்டாரு, அவர் சொல்லாத இன்டர்வியூ கிடையாது. அவர் சொல்ற பேச்சை விட நம்ம பேச்சு என்ன? ஈவன் தென் ஐ திங்க் we should spread it a little more. என்னால முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்க எல்லாம் நான் ask them to go to classes. They conduct classes level 1, level 2, level 3, level 4 கிரியா இனிஷியேஷன் சொல்லி. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் என்னால என்கிட்ட இதை நம்பி வந்து என்கிட்ட கேட்கறவங்களுக்கு ஐ சஜஸ்ட் திஸ் போறாங்க. அதுல ஒரு 60% they continue, ஒரு 40% லெவல் 1க்கு அப்புறமே வந்துடுறாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்கேன். ஐ கிவ் புக்ஸ், மேக் a point to give these books to people. படிக்க நீ எப்படி எனக்கு கொடுத்து, அதே மாதிரி ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு டூ த சேம் திங் பை இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த புக்ஸை கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடக்கும். அண்ட் சார் சொன்ன மாதிரி he got initiated into this கிரியா and it's happened to him. நிறைய பேருக்கு இந்த கிரியா என்ன, இவர் எங்க சேர்ந்தாரு, இதெல்லாம் நீங்க அப்புறம் கேட்க போறீங்க. அதுக்கான பதிலெல்லாம் வந்து என்னோட அடுத்த vlogல சொல்றேன். பட் coming on a very other note about சாய் பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியாது. அதை நான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். சாய் உனக்கு பிடிச்ச கலர்? ஒயிட். வை? இன்னும் அது பார்த்தாலே ஒரு பியூரிட்டி, ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கும். அது வேற சிந்தனைகளை தோண்டாது. அது பார்க்கும்போது ஒரு நிர்மலமா அது கிளாரிட்டி, அந்த மாதிரி. அது என்னன்னு தெரியாது. சின்ன வயசுல இருந்து ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்ச ஹீரோயின்? ஜெயபாதுரி. இல்ல நான் இப்போது ஹீரோ. நீ வந்து அப்போது அமிதாப் பச்சன் லைஃப் எல்லாம் சொல்ல முடியும். இப்போனா நான் கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன் இவங்க தான் சொல்லணும். இவங்கதான் ஹீரோயின்ஸோட அவங்க தான் பொம்பளை வருஷத்துல இருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்க. இது ஒரு தமன்னா, த்ரிஷா, நயன்தாரெல்லாம் கேட்டு அவ்வளவு அப்செட் ஆவாங்க தெரியுமா? நான் என்ன பண்ண முடியும்? நான் பெரிய என்ன சொல்ற பூமர் என்ன வேணா சொல்றீங்க. தமிழ்ல சொன்னா சோபா, நான் ரசிச்சு பார்த்த ஹீரோயின்ஸ்னா சோபா, ஸ்ரீபிரியா, எனக்கு தெரிஞ்சு ராதிகா மேடம், அவங்க இவங்களெல்லாம் நிறைய படங்கள்ல சேலஞ்சிங் ரோல்ஸ் பார்த்துருக்கேன். மற்றபடி புதுசா அவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நல்ல கேரக்டர் கிடைச்சால பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எந்த ஹீரோயின்ஸுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காமெடி சீக்வன்ஸ் இல்ல காமெடி ஈவெண்ட்? லாங் பேக் நான் வந்து அப்பதான் வந்து ஏதோ 1-2 சீரியல் கூட இல்லை, ஏதோ ஆட்லாம் நடிச்சிட்டு இருக்கேன். கிரேசி குமார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் நிறைய நடிக்கிறான். ஹியூமர் டைம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். MS பாஸ்கர் அதில் எங்களோட நடிப்பான். அப்புறம் வெங்கி, குஷ்மாதேவி வெங்கி இருக்கான். பாம்பே கண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ட்ராமா ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டிவி ஆர்டிஸ்ட், டைரக்டர். ஸோ நாங்களாம் இப்போ ஒரு டிஸ்கஷன் அந்த உட்லாண்ட்ஸ்ல வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணும்போது இப்போ சின்ன பாப்பா பெரிய பாப்பாலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த சீரியல். ஸோ ஒருத்தர் வந்தார், அங்கேருந்து வந்தாரு. அவர் அந்த 4 பேரையே பார்த்துட்டு இருக்காரு. நான் ஒரு ஸ்டேஜ் லைட் மியூசிக் ஆர்டிஸ்ட் தானே. ஸோ அவ்வளோ என்ன வந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவர் டக்குன்னு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் டெய்லி டிராயிங் ரூம்ல வர கேரக்டர்ஸ். நீ பார்த்தாரு, நேரா பாம்பே கண்ணன் கிட்ட போனாரு. அவர் மைண்ட் நம்ம டிராமா நடிக்கிறோம், தேங்க்யூ. சின்ன பாப்பா பெரிய பாப்பா எனக்கு நம்ம தான் துரு இருக்குமே. என்னடா பாஸ்கர் இங்கே இருக்கான், அவன் இருக்கா, யாரையா சொல்றான் தம்பி என்னங்க அது இவரு இல்லைங்க, அது எங்க இருக்காரு பாருங்க இவரு. பாஸ்கர் எப்படி இருந்து உட்காந்துக்கிறான். நான் தான் பார்த்தோங்க சார் கிண்டல் பண்ணு. இவரு எனக்கு தெரியாதா? எங்கேயோ போயிட்டீங்க, அவர் தானே சிவாஜி. அது கேட்டு பாஸ்கர் கடுப்பாகி இவர் யார் தெரியுதா அப்படின்னு குமாரகாடு காஜிகுமார தெரியாத எவ்வளவு டிராமால பாத்துருக்கேன். பாம்பே கண்ண எனக்கு செம்ம வேண்டாயிடுச்சு. யாரும் தப்பா சொல்றாங்க. என்ன யாருன்னு தெரியுதா? சார் உங்களுக்கு தெரியாதா?
சூப்பர் சார். நீங்க அதெல்லாம் நான் யாரு சொல்லு, அவ்வளவு ஸ்டேஜ்ல பாத்துருக்கேன் நான். எனக்கு திமிர வந்துருச்சு. இவங்க 3 பேருக்கு அவ்வளவு பாப்புலர் இல்ல, அஸ் சிங்கர் நான் தான் பாப்புலர். என்ன எங்கெல்லாம் பாத்துருக்கேன், ராஜா அண்ணாமலை மன்றம், மியூசிக் அகாடமி, ஆர்எக்ஸ், எவ்வளவு ஸ்டேஜ்ல பாத்துருக்கோங்களா. ஆமா, ராஞ்சி கூட எவ்வளவு கச்சேரி பண்ணிருக்காங்க, அவளை பாத்துருவாங்க. அப்படியே சரி, அதே என்னுடைய அந்த ஈகோ அப்படி எதார் சொல்ல, மாது பாலாஜி தானே நீங்க. இனி வரைக்கும் நான் நினைச்சு அவன் வேணும்ட்டு பிளான் பண்ணின்னு வந்து அழிச்சானா எங்களை, இல்ல நாங்க டோட்டல் கலாட்டான்னு ஒரு ஷோ பண்றதால எங்களை கலாட்டா பண்ணணும்னு வந்தானா, இல்ல நிஜமாவே அவனுக்கு எங்க 4 பேர்ல யாரையுமே தெரியலையா. அப்பப்போ கொஞ்சம் திமிர் அப்படியே இருக்கும்போது இந்த இன்சிடென்ட்டை ஞாபகம் வச்சுப்பேன். நானே தலையில கொட்டின்னு கம்முன்னு உட்காந்துருவேன். செம இல்ல அந்த கேரக்டர் யாரு அது ஆக்சுவலி விட்லன்ஸ்ல அப்பதான் நிறைய பேர் வருவாங்களா. நான் நினைக்கிறேன் ப்ராப்ளி இப்போ அந்த பிராங்க் பண்ற மாதிரி அந்த காலத்துல இன்னொருத்தன் பர்பஸா பண்ணிருக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியலனா கூட பரவாயில்ல. MS பாஸ்கர் சின்ன பாப்பா பெரிய பாப்பா தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. வந்து கரெக்டா சொல்றான், எல்லாரையும் தப்பு தப்பா சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போறான். கடைசியில ஒன்ன சொன்னா மாது பாலாஜி தானே, என்ன காமெடி. சூப்பர். உனக்கு பிடிச்ச ஹீரோயின் கேட்ட ஹீரோ நான் நிறைய ஹிந்தி சொல்லுவேன். சின்ன வயசுல ரொம்ப ஹிந்தி படம். யாரும் சொல்ல வேண்டாம், தேவானந்த், ராஜேஷ் கண்ணா, தேவானந்த் ராஜேஷ், அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன். இப்ப நானா பத்தேகர் தான் எனக்கு ஹீரோ ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஹிந்தியில தமிழ்ல எனக்கு வந்து ஸ்பெசிபிக்கா இவர்தான்ட்டு கமல் சார் ஃபீமேல் வெர்ஷன் தான் பிடிக்கும். அப்படி இல்ல, அப்படிதான் சொன்னீங்க. இல்ல இல்ல ஹீரோயின் சொன்னா ஹீரோயின்ஸோட பெட்டரா பண்றாங்க கமல் சார். எனக்கு வந்து இப்போ ஹீரோனா எல்லா ஹீரோவும் பிடிக்குங்க. எல்லா ஹீரோவும் நல்ல படங்கள் நிறைய பண்ணிருக்காங்க. ஆனா நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு ஹீரோனா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் சார். அது தமிழ்ல எனக்கு அவர் தான் ஹீரோ அவர் தான். ஏன் அப்படி? என்னமோ தெரியல எனக்கு. அது எனக்கு ஒரு சின்ன வயசுல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கல்ச்சர் இருந்தது. அப்போ இந்த மயிலாப்பூர்ல இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னா அவங்க வந்து இந்த பாவரிசை படங்கள் தான் அப்பா அம்மா அழைச்சின்னு போவாங்க. சார் படம், பாசம் மலர், பாவ மன்னிப்பு, இந்த மாதிரி பார்த்தால் பசி தீரும். அந்த ஏஜுக்கு நமக்கு அது என்னன்னு புரியாது. அது நேருக்கு படம் சுத்தமா அழுவும். நமக்கு சினிமா போறதுன்றது ஏதோ டாக்டர் வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடும். அது மாதிரி இருக்கும்போது திடீர்னு காலேஜுக்கு வந்தோடனே கட்டடிச்சுட்டு போற அந்த எம்ஜிஆர் படத்துக்கு அழைச்சிட்டே போக மாட்டாங்க. அது ஏன்னே தெரியாது. ஏன் அப்படி அவாய்ட் பண்ணாங்கன்னு இனி வரைக்கும் எனக்கு புரியல. போய் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் எம்ஜிஆர் படம். நான் போய் 1000 ஒரு படம், யாரு இது இப்படி இருக்கு படம்னா, இப்படி இல்ல இருக்கணும், பாட்டு எப்படி இருக்கு, டான்ஸ் அப்படி இருக்கு, செட்டு ஃபைட்டுன்னு. ஸோ அது என்னமோ அப்ப அந்த மனசுல பதிஞ்சது இருக்குல்ல, அப்படியே ஹீரோ ஆயிட்டார். பிளஸ் எங்க பெரியப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அவரு பெரியப்பா வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் எடிட்டர், உமாநாத் ராவ்னு. ஸோ எம்ஜிஆருடைய உலகம் சுற்றுவாளிவன், சிரித்து வாழ வேண்டும், மீனவன் நண்பன், எக்கச்சக்க படங்கள், அது மாதிரி மோட்டார் சுந்தரம் பிள்ளை, எல்லாம் அவர் எடிட் பண்ண படம். உலகம் சுற்றுவாளிவன்லாம் ஒரு 1.5 மாசம் பூட்டி வச்சு எடிட் பண்ணது. அப்ப வந்து அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வெளியே விடாம. ஸோ அப்போ நான் வந்து லீவுக்கு அங்கே போய் அந்த பாபின்னு ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் இந்த முழுவதும் எடிட் பண்றதை பார்த்து இந்த கட் பண்ற ஃபிலிம்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பந்தா பண்ணுவாங்க, நீரும் நெருப்பும்லாம். அப்போ எம்ஜிஆர் வருவாருங்க. அப்போ அவர் நேரம் பார்க்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம். ஸோ அது இன்னும் ஆரம்பத்துல தான் அவர் மேல ஒரு பெரிய பெரிய ஆட்களோட பர்சனலா பழகிருக்கேன்னா, ரஜினி சாரோட பர்சனலா பழகிருக்கேன். ரஜினி சாரோட பர்சனலா பழகினா அவருடைய ஷோ எல்லாத்துக்கும் நான் சிங்கரா இருந்தேன். ஷோ நீ போயிருக்கேன்னு கரெக்ட். பட் ஈவன் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம நிறைய மோஸ்ட்லி ஷோஸ் வச்சிருவாங்க அவங்க வீட்டுல. லதா ரஜினிகாந்த் மேடம் அவங்க வீட்டுல ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அங்க கல்யாணம் ஏதாவது நடந்தா அதுக்கு முன்னால சங்கீத் இந்த மாதிரி ஷோஸ் இருக்கும், ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நிறைய போக வேண்டிய, அந்த வைஜி மகேந்திரா சார் வீட்டு இதனாலும் அங்கே நடக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன். அதனால மை சிஸ்டர் வாஸ் ஒர்க்கிங் வித் லதா ரஜினிகாந்த் மேடம். அவங்க ஆஷ்ரம் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க முதல்ல. ஸோ அங்கே 4 வருஷம் கிட்டத்தட்ட 92 to 96 அவருடைய எல்லா ஃபாரின் ஷோலையும் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி மெயின் சிங்கர்ஸ். ஸோ ரஜினி சார் பார்க்கும்போது உனக்கு வந்து நான் பார்த்து ஷாக் ஆன மாதிரிலாம் நீ ஆக மாட்டியா? அவரை இப்போ பார்த்தாலும் ஷாக்கு தான். அது என்னன்னு தெரியாது, அவரை சுத்தி அது ஏதோ ஒன்று இருக்கு. அது அவரு இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ், இஸ் ஆல்வேஸ் நியூ. என்னன்னா அவர் எப்போ பார்க்கும் போதும் அவரை பத்தி எல்லாம் தெரியும். அவர் எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரு, அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்காரு, அவர் என்னெல்லாம் எல்லாம் தாண்டி அவர் எப்ப பார்த்தாலும் ஒரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு கேரக்டரா தான் எனக்கு தெரியுது. அது தெய்வம்னு சொன்னாக்கா ரொம்ப ஓவரா இருக்குமான்னு தெரியல. எங்கேயோ அவரு வந்து அவர் பார்த்தோன்னா ஒரு ஜெருக்கு தான். அது வந்து
இல்லாத மனிதனே இருக்க முடியாது. உனக்கு எஸ்பிபி சாரை தவிர பிடிச்ச சிங்கர்? டிஎம் சௌந்தரராஜன் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5-6 ஹீரோவுக்கு வந்து கண்ண மூடினா யார் பாடுறாங்கன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு பாடக்கூடிய ஒரு சினிமாக்கான அவ்வளவு பிரமாதமான ஒரு சிங்கர். அவர் மாதிரி எந்த லாங்குவேஜ்லுமே இல்லை. ஹிந்தியில கிஷோர் குமார் தேவானந்துக்கு சூட் ஆவாரு, அமிதாப் பச்சனுக்கு சூட் ஆவாரு, ராஜேஷ் கண்ணாக்கு சூட் ஆவாரு, அதெல்லாம் ஓகே, அதை சொல்ல. ஆனா இவர் பாடும்போது நீ கேட்டனா, இப்ப அமிதாப் பச்சன் பாடும்போது கிஷோர் பாடுறாருன்னு இப்ப சொல்லுவல்ல, ஆனா நீ ஒரு சிவாஜி பாட்டோ எம்ஜிஆர் பாட்டோ கேட்கும்போது மைண்ட்ல டிஎம்எஸ் வரவே மாட்டாரு. அவங்களே பாடுற மாதிரியே இருக்கும். அவ்வளவு தத்ரூபமா ஒரு வாய்ஸ் மேட்ச் பண்ணி பாடக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சிங்கிங். சாயோட லைஃப் லெசன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங், பி கூல், அவ்வளவுதான், as simple as that. இந்த உன்னை பத்தி மக்கள் என்ன நினைக்கணும் நினைக்க கூடாது நீ நினைக்கிறேன். என்னை பத்தி அவங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, இவன் நம்பிக்கை வைக்க தகுதி இல்லாதவன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. சூப்பர். அவன் கெட்டவன் நினைச்சுக்கோ, இல்லை நீ வந்து அவன் வந்து லூஸு நினைச்சுக்கோ, வேற என்ன வேணா அட்ஜெக்டிவ் வச்சுக்கோ, நீ அவன் ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்கு, எது வேணா நினைச்சுக்கோங்க. அவன் நம்பிக்கைக்கு தகுதி அற்றவன் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் எங்கேயுமே வாங்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். ஸோ இதுதான் சாய் வந்து இந்த நட்சல் வந்து சாய் எங்க இருக்கானோ அங்க ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், சாய் எங்க இருக்கானோ அங்க ஒரு ஸ்மைல் இருக்கும், சாய் எங்க இருக்கானோ அங்க வந்து நம்பி அவன்கிட்ட என்ன வேணா கொடுக்கலாம். சாய் கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு மற்றவன்கிட்ட சொல்லாதே அப்படின்னாக்கா அது வாய்ப்பே இல்லை, சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இஸ் a very complete person which is very rare to see. மோர் ஸோ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து இப்படி பேசிட்டு திரும்பும் போதே நிறைய தப்பா பேசுறவங்க இருப்பாங்க. ஆனா சாயிட்ட வந்து தப்பா பேசணும்னா சாயிட்ட நேரடியாவே பேசிடலாம், சாய் போன அப்புறம் பேசணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சாய் வந்து யாரையாவது திட்டணும் போனோம் அப்படின்னாக்கா நேரடியாவே சொல்லிடுவான். ஒரே ஒரு சம்பவம் என் லைஃப்ல நடந்தது சாய் வச்சு என்னன்னா, நான் ஒரு கதை கேட்டுட்டு இருக்கேன், ஒரு டைரக்டர் இருந்தாரு, பத்ரின்னு இருக்கான், அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும், நல்லா திட்டுவான். அவன் வந்து என்ன கூப்பிட்டு சாயும் வச்சு அபி அந்த கேரக்டர் நீ தாண்டா பண்ற அப்படின்னு சொல்லி நானும் ஹாப்பி ஆயிட்டேன். சரி நம்ம சீரியல் பண்றோம் அப்படின்னு சொல்லி கதைலாம் சொன்னா கதைலாம் சூப்பரா இருந்தது. இவன் சும்மா இல்லாம அதான் 50வது எபிசோட்ல செத்துருவானடா அப்படின்ட்டான். எனக்கு ஷாக்கு, பத்ரிக்கு என்ன பேசுறோம்னு தெரியல. பத்ரி சும்மாடுறான்னா என்கிட்ட சொன்ன கதை அதான் சொன்னேன், 50வது எபிசோட் நான் செத்துருவேன்னு, அப்புறம் எதுக்கு அபிட்ட சொல்றேன் அப்படின்னா. So that's how Sai is. I mean, he's so honest and so much on the face that you can't do anything but love Sai. Love you, Sai. Thank you, same here. Yeah, love you. Love you. Love you.